தீ விபத்தாயிருது. அப்போ தீ விபத்தாயிர எங்கள் தாத்தாவுடைய வீடுகள்லாம் எரிஞ்சு போயிடுது. அப்போ இந்த பொருட்கள் சாமியுடைய பொருட்களும் எரிஞ்சு போச்சேன்னு நினச்சி அவர் 2 நாளாக சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருக்காரு. எனக்கு சாப்பாடு வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு வீடு எரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் சாமி கும்பிட்ட பொருட்கள்லாம் காணாம் அப்படின்னு அழுதுருக்காரு. அப்போ வாழை மரங்கள் நிறையா இருக்கும். அந்த வாழை தோட்டத்திலிருந்து இந்த அம்பாள் சின்ன குழந்தையா தாத்தா இதுக்குத்தான் நீ அழுகிறியான்னு சொல்லி கொடுத்துட்டு போனதா எங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிறப்பு அந்த அம்பா காட்சி கொடுத்தா அப்படிங்கிறதுக்கான உண்மை நமக்கு விளங்கும். தலைமுறை தாண்டி இந்த தெய்வம் எனக்கு கோவில் வைக்கணும்னு சொல்லி ஒரு சாமி மூலமாக உத்தரவு வந்தது. அப்போ நாங்கள் அந்த பூசாரி வெட்டி பிறந்த ஊருக்கு போகிறோம். போகும்போது அங்கே இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்பாள் தற்செயலாக இங்கே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க முடிவெடுத்து